இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு மாதமாகவே இந்த மை V3 ஆட்ஸ் இஷ்யூ இருக்கு இல்லையா, அது பரபரப்பாக பலராலையுமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மை V3 ஆட்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. நம்ம கூட இருக்கக்கூடிய பலருமே பார்த்தோம் அப்படின்னா விளம்பரம் பார்த்து நான் சம்பாதிக்கிறேன், சும்மா விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத கேட்கும்போது ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா அப்படியா அப்போ நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் சேர ஆரம்பித்தாங்க. ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கும் போலப்பா, நான் இந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மை V3 ஆட்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அமைதியாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் ரொம்ப பெரிய பூகம்பம் அப்படின்றத வந்து கிளப்புனாங்க. அதை பொறுத்த வரைக்குமே பல யூடியூபர்ஸ் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ மை V3 ஆட்ஸை பற்றி வீடியோஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணி போட்டிருந்தோம். கிரியேட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எங்களை வந்து கழுவி ஊற்றுனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா நல்ல ஆப், நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த வீடியோவில் சொன்னதே தான் மறுபடியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நீங்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாருன்னா அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த மை V3 ஆட்ஸ் இஷ்யூஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா 5000க்கும் மேற்பட்ட நபர்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நீலாம்பூர் பகுதியில் திறந்ததுனால தான் இந்த மை V3 ஆட்ஸ் இஷ்யூ அப்படின்றது ரொம்ப பெரிய வெளியில் அப்படியே பட்ட பகலில் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மை V3யை பொறுத்த வரைக்குமே ஒருத்தர் இன்னொருத்தரை சார்ந்து தான் இருக்காங்க. அதாவது இந்த MLM அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ நான் மட்டும் சேர்ந்துருக்கேன் அப்படின்னா என்னை நம்பி 10 பேர் சேர்ந்துருப்பாங்க, அந்த 10 பேரை நம்பி 100 பேர் சேர்ந்துருப்பாங்க. ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மை V3யை வந்துட்டு எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போனதாக வந்துட்டு ஒரு செய்தி அப்படின்றதும் இருக்குது. ஸோ உங்களுடைய அந்த ரேட்டிங் இருக்கு இல்லையா, நீங்கள் இப்போ என்ன தகுதியில் இருக்கீங்களோ அதை தக்க வச்சுக்கணும், தொடர்ந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம இந்த நேரத்தில் ஒன்று கூட வேண்டியது அவசியம் அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதனால தான் அங்கே அவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்றது கூடினாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மை V3 ஆட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சார்பில் சொன்னப்பட்ட விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே போட கிடையாது, மக்கள் பார்த்தோம்னா தன்னிச்சையாக தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்றது கூடியிருக்காங்க, அவங்கள நாங்கள் ஒழுங்குபடுத்த மட்டும்தான் பண்ணோம், வேறு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கே பார்த்தோம் அப்படின்னா மை V3 ஆட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ மை V3 ஆட்ஸினுடைய MD-யான சக்தி ஆனந்த் மேலே வழக்கு அப்படின்றது பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. தேவையில்லாத இடத்துல கூட்டம் அப்படின்றத கூட்டுறது, அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு தொந்தரவு தரது அப்படின்ற விஷயங்கள்னால பார்த்தோம்னா சக்தி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவருக்கு மேலே வழக்குகள் அப்படின்றது போடப்பட்டிருந்துச்சு. இதுக்கப்புறமா பல யூடியூபர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ், என்ன மாதிரி வளர்ந்து வரக்கூடிய யூடியூபர்ஸ், அது மட்டும் இல்லாமல் செய்தி நிறுவனங்கள்னு சொல்லி எல்லாருமே மை V3 ஆட்ஸ் இருக்கு இல்லையா அதை ஆளுக்கு வச்சு செஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது 100% ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா இது 100% ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக சொல்லலை அப்படின்னாலும் இந்த மாதிரி வரக்கூடிய பணம் அப்படின்றது நிலைக்காது. உங்களுக்கு ஒரு வழியில் பணம் அப்படின்றது வருது அப்படின்னா அது எப்படி வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிங்க, யோசிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாத்து செயல்படுங்க அப்படின்ற மாதிரி அட்வைசஸ் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மை V3 ஆட்ஸ் இஷ்யூஸ் அப்படின்றது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மை V3 ஆட்ஸினுடைய MD-யா இருக்கக்கூடிய சக்தி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் நேற்று திடுதிப்புன்னு என்ன பண்ணியிருக்காருன்னா கோவை மாநகர ஆணையர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிருக்காங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி மை V3 ஆட்ஸை பற்றி தப்பான செய்திகள் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் பரப்பிக்கிட்டு இருக்காங்க, இதை உடனடியாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும், ஸ்டாப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அப்படி தப்பாக பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே நடவடிக்கையெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்குன்றதை கொடுக்க போறாரு. அவரோட கிட்டத்தட்ட ஒரு 75-80 நபர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி போனவங்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வழக்கு அப்படின்றது பதிவு பண்ணப்பட்டாச்சு, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வந்துட்டு காவல்துறை ஆணையர் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்துட்டு தான் போவேன், அவரை பார்க்காம போகமாட்டேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல தர்ணா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால பார்த்தோம் அப்படின்னா சக்தி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட கிட்டத்தட்ட 70-80 பேர் நேற்று நள்ளிரவில் கைது அப்படின்றது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கைது செய்யப்பட்டதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர் அப்படின்றத படுத்தும்போது சக்தி ஆனந்த 15 நாள் நீதிமன்ற காவல் அப்படின்றதுல உத்தரவிட்டிருக்காங்க நீதிமன்றம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 15 நாள் நீதிமன்ற காவல் அப்படின்றதுக்கு அப்புறமா கோவை மத்திய சிறை இருக்கு இல்லையா, அதில் இப்போ சக்தி ஆனந்த் அடைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சக்தி ஆனந்த் அடைக்கப்பட்டதோட மட்டும் இல்லாமல் மை V3 ஆட்ஸ் இருக்கு இல்லையா, மை V3 ஆட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா நேற்று நைட்டு முடக்கப்பட்டிருக்கு. இது வந்துட்டு மை V3 ஆட்ஸில் வந்துட்டு அதிகப்படியான பணம் அப்படின்றத இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில லட்சங்கள் ஆரம்பித்து பல லட்சங்கள் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே நேற்று வந்து ஆப் செயல்படலை அப்படின்றது ரொம்ப பெரிய பேதர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
விஷயம் இருக்கு இல்லையா, இந்த விஷயம் அப்படின்றது இன்னைக்கு காலையில ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஆப் அப்படின்றது மறுபடியும் பழையபடி இயங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாலும் கூட, புதுசா மெம்பர்ஸ ஜாயின் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு முடக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய பயனர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா மை வி 3 ஆட்ஸ பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, நீங்க காசு கட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ரெஃபர் பண்ணி உங்க மூலியமா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க ஆட் ஆகுறாங்க அப்படின்னா, அதுக்கும் உங்களுக்கு தனியான அமௌண்ட் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படின்றத வந்துட்டு இப்போ முடக்கி இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா, அந்த மை வி 3 ஆட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய யூசர்ஸ் மத்தியில் ஒரு குழப்பம் அப்படின்றது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை முடக்கின மாதிரியே ஒட்டுமொத்த ஆப்பையுமே முடக்கிட்டா என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டு பல லட்சங்கள் சில லட்சங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோன்னா இன்வெஸ்ட் அப்படின்றத பண்ணி வச்சுருக்கோம். ஸோ என்ன ஆக போகுது மை வி 3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உச்சகட்ட பரபரப்பில் இருக்கும்போது பார்த்தோம்னா, இப்பயுமே மை வி 3 ஆட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த நிறுவனத்தின் சார்பில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படின்றது அனுப்பப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதோடய பார்த்தோம்னா போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கு இல்லையா, கூகுள் ப்ளே ஸ்டோரை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஆப் அப்படின்றத நம்ம புதுசாக லான்ச் அப்படின்றது பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எக்கச்சக்கமான டவுன்லோட்ஸ் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே எப்படி ஒரே ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இவ்வளோ அதிகமான டவுன்லோட்ஸ் அப்படின்றத பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்காங்க இல்லையா, அவங்களே நம்மளுடைய ஆப் அப்படின்றத வந்துட்டு எடுத்திருந்தாங்க. ஆனால் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரே நம்மக்கிட்ட மன்னிப்பு அப்படின்றத கேட்டு மறுபடியும் கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதோடைய நம்மளுடைய ஆப் அப்படின்றத லான்ச் பண்ணாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ட்விட்டர் இருக்கு இல்லையா, ட்விட்டரை பொறுத்த வரைக்குமே ட்விட்டரில் இருக்கக்கூடிய அந்த குருவியும் மை வி 3 ஆட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த குருவியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ட்விட்டருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாஷ் அப்படின்றது நடந்துச்சு. இந்த மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, கூகுள் ப்ளே ஸ்டோராக இருந்தாலும் சரி, இல்லைனா ட்விட்டராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் சாதாரண நிறுவனங்கள் கிடையாது. இதெல்லாம் மல்டி மில்லியன் டாலர்ஸ் வச்சுருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நிறுவனம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனத்தோடையே பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கோம். இந்த பிரச்சனைலாம் நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. வழக்கம் போல் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா முழு மனசோட இந்த வேலை அப்படின்றதுல ஈடுபடுங்க. மை வி 3 ஆட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்பி கெட்டவங்க யாருமே கிடையாது, நம்பாமல் கெட்டவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பாணியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படின்றது தொடர்ந்து ப்ரொமோட் பண்ணப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சக்தி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு வழக்கு அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டாரு. அதோடு அவர் அந்த இடத்துல இருந்து வந்திருந்தாரு அப்படின்னா அவர் மேலே இவ்வளோ பெரிய ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுத்திருக்கப்பட மாட்டாது. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இதில் முதலீடு அப்படின்றது பண்ண இருக்கிறதுனால எந்த விஷயத்தையுமே அறகுறையாக எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இதில் மிஸ்யூஸ் நடந்திருக்கு, ஒருவேளை இது ஸ்கேமாக இருக்குது அப்படின்னாலும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய பணத்தை மீட்காமல் இந்த கேஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணவும் முடியாது அப்படின்றதுனால தான் போலீஸ் இந்த வழக்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவசரம் எதுவுமே பண்ணாமல் எதுவுமே பார்க்காம பார்த்தோம் அப்படின்னா பொறுமையாக மூவ் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சக்தி ஆனந்த் பார்த்தோம் அப்படின்னா தவளை தன்வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி போலீஸ் வலை விரிக்கிறதுக்கு முன்னாடியே இவராக போய் மாட்டியிருக்காரு. ஸோ இந்த 15 நாள் நீதிமன்ற காவல் அப்படின்றத வைக்கிறாங்க இல்லையா, இதில் இன்னும் பல திடுக்கிடக்கூடிய தகவல்கள் அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சிலரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சக்தி ஆனந்த் இருக்கார் இல்லையா, இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படின்றத பார்த்துருக்காரு. இதெல்லாம் அவருக்கு எந்த ஒரு மன உளைச்சல் அப்படின்றதையும் கொடுக்காது. மறுபடியும் திருப்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மை வி 3 ஆட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் ப்ளஸ் மை வி 3 ஆட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சக்தி ஆனந்துக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் ஆக போகுது மை வி 3 ஆட்ஸ், அது ஸ்கேமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ தான் கிளியர் பண்ண போகிறாங்க இல்லை அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு கூட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு கூட விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.